வாழ்க வளமுடன். நமது வாழ்வில் பல விஷயங்களில் மேம்பட உதவியாக இருப்பது தத்துவங்கள் தான். அந்த வகையில் இந்த 5 முக்கியமான தத்துவங்களை பற்றி இந்த தொகுப்பில் பார்ப்போம். உங்கள் வாழ்வில் அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளில் மாற்றம் காணாமல் உங்களுக்கான மாற்றத்தை காண முடியாது. சாதனைக்கான சாவி அன்றாடம் செய்யும் வேலைகளில்தான் உள்ளது. இதை கூறியது அமெரிக்க எழுத்தாளர் ஜான் சி மேக்ஸ்வெல். மாற்றத்தின் முக்கியத்திற்கான இன்னொரு தத்துவத்தை வால்டர் கூறியுள்ளார். எப்போதும் ஒரே மாதிரி இருப்பவன் ஒரு முட்டாள். மாற்றம் என்பது மிகவும் முக்கியமானதுதான். ஏனெனில் சிறு மாற்றம் ஒருவனை உச்சத்திற்கும் அழைத்து செல்லும், படுகுழியிலும் தள்ளிவிடும். ஆகையால் நமது மாற்றத்தில் கவனமாக இருப்பது அவசியம். உண்மையில் சபிக்கப்பட்டவன் யார் தெரியுமா? அதிகமான திட்டங்களை மனதில் வைத்துக்கொண்டு அதனை வெளியில் சொல்லத் தெரியாதவன்தான். அதிகமாக நல்ல யோசனைகளை செய்வது வரம் என்றாலும் அதற்கான பலனை பெறாமல் எப்படி வரமாக முடியும்? ஆகையால் முதலில் யோசனைகளை வெளியில் சொல்லவும் நடைமுறைப்படுத்தவும் கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளில் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். அமைதி என்றால் உங்களிடம் சொல்ல ஒன்றும் இல்லை என்பதல்ல. எப்போதும் வார்த்தைகளுக்கு மதிப்பிருக்காது என்பதை புரிந்து கொள்வது. உண்மையான உணர்வினை வெளிப்படுத்தும் வார்த்தைகளுக்கு நாடகம் என்று பெயர் சூட்ட வரிசையில் காத்திருப்பார்கள். இங்கு உங்கள் வார்த்தைகளை புரிந்து கொள்ள யாரும் இல்லை. மௌனம் பேசும் வார்த்தையே ஏதோ ஒரு கட்டத்தில் உங்களுக்கு பலன் தரும். உங்களுக்கானதை நீங்கள் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதனை கூறியது லெவிஸ் ஜோஸ். இங்கு வெற்றி பெற ஆலோசனைகளை கூறுபவர்களுக்கு தோல்வி அடைந்தால் ஆறுதல் கூறவும் ஏராளமானவர்கள் உண்டு. ஆனால் உனக்கு வேண்டியதை கொடுக்க நீ மட்டும்தான் இங்கு இருக்கிறாய். வாழ்க்கை என்பது 10% உனக்கு என்ன நடக்கிறது என்பது. மீதமுள்ள 90% அதனை நீ எப்படி எதிர்கொள்கின்றாய் என்பது. இதனை கூறியவர் சார்லஸ் ஆர் ஸ்வின்டால். ஆம், நமக்கு நடக்கும் நிகழ்வுகளில் அதிக நேரம் சந்தோஷப்பட்டு கொண்டு, வருத்தப்பட்டு கொண்டு, யோசனை செய்து கொண்டும் தான் இருப்போம். முதலில் அதனை நிறுத்துங்கள். அப்போதுதான் 100% வாழ்க்கையை நீங்கள் அனுபவித்து வாழ முடியும். இந்த 5 மகத்தான தத்துவங்களை எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இக்கட்டான சூழ்நிலைகளில் உதவி செய்யும். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.